கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் என்பார்கள். அது கெட்டிக்காரன் புழுகு. முட்டாள் புழுகுனா 8 மணி நேரத்தில் மாட்டிக்கும். திரு டிஆர்பி ராஜாவுக்கு அறிவு இல்லைன்றதை நான் பலமுறை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அப்போல்லாம் என்ன ஒரு அமைச்சர் போய் அறிவு இல்லைன்னு சொல்கிறாரு, இப்போ மாட்டிட்டியா? அதுவும் இது ஐடிவிங்க இதை தூக்கிக்கிட்டு பொறியாளர்களே தயாராகுங்கள், முதலீடுகளோடு ஃபாக்ஸ்கான் வருகிறது, இப்படி உருட்டு. அண்ட் இது எதற்காக இந்த பொய்யான அறிவிப்பை வெளியிட்டார்கள் என்பதை நான் விசாரித்த போது, கூகுள் நமது அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் $1.5 பில்லியன் அடானியோடு சேர்ந்து முதலீடு செய்கிறது. டேட்டா சென்டர், கூகுள் டேட்டா சென்டர் ஃபார்ம் பண்ணுறாங்க. சுந்தர் பிச்சை அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அப்போ அது ஏன்பா இங்கே வரலன்னு கேட்பாங்கல்ல. நீங்கள் தான் உலகம் பூரா போய் கையில் துண்டை இருந்துக்கிட்டு பிச்சை எடுத்துனே இருக்கிறீங்க, முதலீடுன்னு. நான் கேட்குறேன், சந்திரபாபு நாயுடு அமெரிக்கா போய் எந்த முதலீடு வாங்கிட்டு இருந்தார்? நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இவங்க போகிறது இன்ப சுற்றுலான்ற எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன். இந்த $1.5 பில்லியன் சந்திரபாபு நாயுடு அமெரிக்காவுக்கு போய் சுந்தர் பிச்சை வீட்டுக்கு போய் உட்காந்து, பாஸ் ஏபி சிஎம் வந்திருக்கேன் பாஸ், கதவு திறங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுற வரல. தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டை நீங்கள் இங்கே உருவாக்குனீங்கன்னா நிறுவனங்கள் தேடி வரும். நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன்னா எனக்கு என்னப்பா வேணும்? லாபம் வேணும். லாபம் வர்றதுக்கு என்ன வேணும்? கரண்ட் கம்மியாக கொடுக்கணும், லேண்டு கம்மியாக கொடுக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். இந்த திமுக காரங்கெல்லாம் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு லேண்டு வாங்குறதில்ல, எனக்கு இத்தனை பர்சன்டேஜ், உனக்கு இத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டு பிரச்சனை பண்ணாமல் சீராக இருக்கணும். எல்லா அப்ரூவல்ஸும் எளிதாக கிடைக்கும். அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா எல்லா முதலாளியும் வருவான் தேடி.